ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஷாப்பிங் விளாக் தாங்க. ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ல எங்களோட மந்த்லி அண்ட் வீக்லி கிராசரி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் அண்ட் எங்க வாங்கினா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும், எங்க வாங்கினா நம்மளுக்கு வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இதுல எல்லாத்துலயும் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க எப்பவும் காஃப்லாண்டுங்கிற சூப்பர் மார்க்கெட்ல தாங்க கிராசரி ஷாப்பிங் பண்ணுவோம். போகும்போதே வெளியே பாத்தீங்கன்னா இது மாதிரி பீஃபன் மெஷின் இருக்கும். பீஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து ரீசைக்ளிங், அதாவது வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும், ரீசைக்ளிங் ப்ராப்பரா பண்ணணுங்கிறக்காக வாங்கும் போதே அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து ஒரு 25 சென்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் நம்மளுக்கு பில் போட்டு தருவாங்க. நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது இது மாதிரி இந்த பீஃபன் மெஷின்ல அந்த பிளாஸ்டிக் பாட்டில் போட்டீங்கன்னா நம்ம பே பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு இது மாதிரி கூப்பனா வந்துடும். ஒரு பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 சென்ட் வருங்க. இதை கொண்டு போய் நம்ம கேஷ் கவுண்டர்ல கொடுத்து காசும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாங்குற கிராசரியோட அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை வந்து இங்க நம்ம தனியா தாங்க டிஸ்போஸ் பண்ணணும். இது மாதிரி தனியா ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க. அங்கதான் போய் லைட் ஆகட்டும், பேப்பர் ஆகட்டும் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பேட்டரிஸ் எல்லாத்தையுமே தனியா அந்தந்த டிஸ்போசல் ஏரியால தான் நம்ம போட்டுக்கணும். அண்ட் வெளியே காஃப்லாண்டுக்கு முன்னாடி இது மாதிரி பேகேஜ் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போற கஷ்டமா இருந்துச்சுன்னா இது மாதிரி லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம உள்ள போய்க்கலாம். அண்ட் இங்க இந்த காட்டெல்லாம் எடுக்கணும்னா 50 சென்ட் ஒரு 1 யூரோ போட்டு தாங்க எடுக்க முடியும். எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காக இந்த மெத்தட் ஒரு 50 சென்ட் ஒரு 1 யூரோ போட்டு எடுக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. என்டர் ஆகும் போதே இந்த வீக் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆஃபர்ன்னு சொல்லிட்டு இந்த புக்லெட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க. நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், அப்படி வேண்டாட்டி ஆப்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளே போனதும் ஃப்ரூட் செக்ஷன் தாங்க இருந்தது. இந்த டைம் கண்டிப்பாக செரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் கொஞ்சம் லேட்டாக வந்தங்காட்டி எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சமாக தான் இருந்தது. அது மட்டும் அங்கே இருந்த கவரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிஸ் ஆகட்டும் எல்லாமே 2 to 3 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கங்க. அதில் இந்த பொட்டேட்டோஸ் வீக்லி நாங்கள் வாங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வெரைட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சியும் பார்த்தீங்கன்னா பர் கேஜி 7 யூரோஸ் கிட்ட வந்தது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே தான் முக்கியமானது, பர் கேஜின்னு பார்த்தீங்கன்னா இங்க லூஸ்ல இருக்கும். நம்ம கவர்ல போட்டு நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் 1.5 கேஜிஸ் 2.299 போட்டிருக்காங்களா, அவங்களே 1.5 கேஜிஸ் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வெயிட் போட தேவையில்ல, அப்படியே எடுத்துக்கலாம். காஃப்லாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லூஸில் எடுக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம தான் வெயிட் போட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கணுங்க. கவர் போட்டதுக்கு தனியாக ஒரு பில் வரும், கவர் போடாததுக்கு. இப்போ கவர் போட்ட இந்த செரிக்கு கவர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஃப்ரூட்டா வெஜிடபிளான்னு சூஸ் பண்ணிங்கன்னா உள்ளேயே செரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ ரூபா அண்ட் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துடும். கீழே பில் வரும், அதை எடுத்து நீங்கள் அதில் ஸ்டிக் பண்ணிட்டு பில் கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரூக்குன்னு போட்டிருக்கிறது வந்து ஒரு மாங்காவோட விலை 2.49ங்க ஸ்ட்ரூ ப்ரைஸ். அண்ட் நெட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் வச்சிருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1.99 அவகேடோ. நம்ம ஊரில் ஈஸியாக வாங்கக்கூடியது இங்கே ரொம்ப காஸ்ட்லியானது இந்த மாதுளம்பழங்க. எப்பவுமே விலை கம்மியாகிறதே இல்லை, ரொம்ப விலை ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். கார்னுன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தனியாக கார்ன், நார்மலாக நம்ம வேவிக்கிறதுக்கு ஒரு கார்ன் இருந்தது. அண்ட் மஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ரௌன் மஷ்ரூம் அண்ட் ஒயிட் மஷ்ரூம், மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஒயிட் தான் எடுத்துப்போம். காஃப்லாண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட ப்ரைஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லைங்க. நல்லாவே இருக்கும், நம்ம ரெகுலர் யூஸுக்கு நல்லாவே இருக்கும் காஃப்லாண்டில் வாங்குறது. அண்டு நம்ம இன்னும் சீப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா இங்கே ஆல்டி, லிடில், நெட்டோ, பென்னி இது மாதிரி மார்க் அண்ட் டிஸ்கவுண்ட் கடை இருக்குங்க. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் தான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம நினச்சா எடைக்கான்றவே இருக்குங்க. இங்கே ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது, பட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் வந்து பயோ ப்ராடக்ட் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் தனியாக இங்கே தனியாக சூப்பர் மார்க்கெட் இருக்குது. டென்னஸ் பயோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது, பட் ப்ரைஸ் வந்து அங்கே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் லாஸ்ட் வின்டரில் 3 to 4 யூரோஸ் கிட்ட வந்துடுச்சுங்க. பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதாக இருந்தது. பட் இந்த சம்மரில் 1 யூரோ வந்துருச்சு பர் கேஜி. அண்ட் இந்த ரெட் டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ப்ரைஸ்ல இருந்து ரிடக்ட் பண்ண ப்ரைஸ் தாங்க.
ஒயிட் டேக்ல போட்டிருக்கிறது எல்லாமே நார்மல் ப்ரைஸ், ரெட் டேக்ல போட்டிருக்கிறது நார்மல் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க எந்த வீட்ட பார்த்தாலும் பிளான்ட்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. உள்ள என்டர் ஆனதுமே அதுக்குன்னு தனியா, அதுவும் இந்த சம்மர் டைம் ஆயிட்டா கலர் கலரா இருக்கும் செடி எல்லாமே. ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனது அது ஒரு டைம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனாதான் திருப்தியா இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளவர் வேஸ்ல வைக்கிறதுக்கு எந்த ஒரு ரோஸுமே இல்லைங்க. மேபி சம்மர் வெக்கேஷன் டைமா என்னன்னு தெரியல. பூ எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதனால எதுவும் வாங்கல. இங்கே கிராக்கரி யூனிட்ஸும் இருக்கும். பட் இங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இதை விட வந்து ஆக்ஷன், உல்வர்த், கிக் இங்க போனீங்கன்னா கிச்சன் வேர் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ்லயே வாங்கிக்கலாம். இதை வந்து நான் பார்த்தேன். பாப்கார்ன் மெஷினு, பஞ்சு மிட்டாய் மெஷினு, அதுக்கப்புறம் வந்து வேஃபல் மேக்கிங் ஐஸ்கிரீம்காக தனியா இதெல்லாமே பார்த்தேன். பார்த்து வச்சிருக்கேன். ஊருக்கு போகும்போது வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு வரணும்ன்ட்டு. இங்க எனக்கு வைக்கிறக்கும் ஸ்பேஸ் இல்ல. வாங்குனா யூஸ் பண்ற மாரி இருக்கிற மாரி இருந்தா தான் வாங்கணும். இடிகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 யூரோஸ் போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் காசுப்படி இப்போ ரூ. 1000ங்க. நார்மல் இந்த ஷூஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் இங்க வந்து நான் அவ்வளோ பெருசா எதுவுமே வாங்குனதில்ல. ஷூக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாய்ச்மேன்ல வாங்கிக்கிறது தான் இங்க பெஸ்ட்டு. ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இந்த செக்ஷன் இல்லாமையாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் செக்ஷன் தான். கிட்டத்தட்ட இவங்க எத்தனை பிரெட்டை சாப்பிடுவாங்கன்னு தெரிலங்க. வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே போனால் இந்த சாக்லேட் குரோசாண்ட் ஒன்று வாங்கிப்போம். ஆதிக்குட்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு டோனட் எடுத்துகிட்டு வந்துடுவா. கடைசியாக ஒன்று சாக்லேட் குரோசாண்ட் இருந்தது, எடுத்துகிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் தீர்றது பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போனால் அதுவும் கிடைக்காது. அண்டு நிறைய பிரெட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கங்க. இது மாரி பீஸ்லயும் வச்சிருப்பாங்க. இல்ல ஹோல் பிரெட்டாவும் இருக்கும். இல்ல இது மாரி வாங்கி நம்ம எப்ப தேவையோ அப்ப அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹோல் பிரெட் வாங்குனோம்னா அங்கேயே கட்டிங் மெஷினும் இருக்கும். அதுல வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நம்ம கட் பண்ணி வாங்கி எடுத்துட்டு போய்க்கலாம். பட் இந்த டைம் நான் அந்த மெஷின் காட்ட மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா நான் அத காட்டுறேன். அண்ட் நெறைய கப் கேக் வெரைட்டிஸ் இருக்கும். இங்க எதுவுமே சாக்லேட் சேர்க்காம இருக்காதுங்க. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாக்லேட் சேர்த்திருப்பாங்க. இது வந்து குக்கு வித் கோமாளில ஃபேமஸான அந்த பெஸ்டோ ப்ரான் ஸ்பெகட்டியோட பெஸ்டோ சாஸ் தாங்க இது. இது வந்து சாஸ் அப்படியே ரெடிமேடாவே கிடைக்கும். நம்ம வாங்கி பாஸ்தாக்காகட்டும், இல்ல வந்து ஸ்பெகட்டிக்காகட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இந்த பேசில் லீஃபோடது தான் மோஸ்ட்லி வாங்கிப்போம். அடுத்தது சுகருக்குன்னு தனியா ஒரு செக்ஷனே விட்டுருப்பாங்கங்க. இதுல வந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்ற நம்ம கரும்பு சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இருக்கும். 1.95 யூரோஸ் போட்டிருந்தாங்க. 500 கிராம்ஸ். மோஸ்ட்லி இத ஆதிக்கு யூஸ் பண்றதுக்காக மட்டும் வாங்கிப்போம். அண்ட் இதுலயே வந்து ப்ரவுன் சுகரும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரவுன் சுகர் நாங்க வாங்கிப்போம். அண்ட் சுகர்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. கியூப்ஸாவும் இருக்கும். இல்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸ்லயும் இருக்கும். இங்க வந்து தான் முள்ளங்கியில இருந்து எடுக்கிற சர்க்கரையை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஊர் சர்க்கரைக்காகவே மாறிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடர் சுகர். இதுதான் இந்த முள்ளங்கில இருந்து எடுக்கிற சர்க்கரைங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சுகர் மாதிரி தான் இருக்கும். பட் எங்களுக்கு இங்க வந்த புதுசுல இதை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஃப்ளாருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குங்க. இது வந்து என்னென்ன ஃப்ளாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வந்த புதுசுல எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லாமே ஜெர்மனில் தான் இருக்கும். டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அண்ட் இது வரைக்கும் சில ஃப்ளாரோடது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ஃபுட்டுங்க. இதெல்லாமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல நம்ம ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி இங்க வந்து இவங்க இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க போல. சிக் பீஸ் கூட ஏதோ ஒத்துக்கலாம். பட் கேரட்டும் பீன்ஸும் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் தால் வெரைட்டிஸும் இங்க இருக்குங்க. பட் மோஸ்ட்லி இங்க வாங்கிக்க மாட்டோம். இந்தியன் ஸ்டோர்ல தான் வாங்கிப்போம். ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீஸ் பண்ண அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேபி இந்த சீசனில் நம்மளுக்கு கிடைக்காத வெஜ்ஜீஸும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பச்சை பட்டாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃப்ரோசனில் இருந்தால் எடுத்துப்போம். பீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது எல்லாமே விட்டுட்டு இந்த பச்சை பட்டாணி மட்டும் வந்து ஃப்ரோசோன்லேருந்து எடுத்துப்போம். லசாங்கே ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தாங்க இருக்கும். அண்ட் மீட் செக்ஷன் தனியாகவே இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும். ஏன்னா இங்கே மீட் இல்லாமல் யாரும் வாழவே மாட்டாங்க. எக்குக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குங்க. இதில் வந்து பயோவும் இருக்கும். இந்த காஃப்லாண்டோட பிராண்டோட எக்ஸும் இருக்கும். அண்ட் மற்ற வெரைட்டிஸும் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல்னு சொல்லிட்டு எக்கோட வெரைட்டியும் பிரிச்சிருப்பாங்க. நாங்கள் எப்பவும் பயோ எக் தாங்க எடுத்துப்போம்.
அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பனிங்க்காக நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்டேஷனரீஸ் ஐட்டம் வச்சிருந்தாங்க. பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ற மாரி அந்த டாலி ஹவுஸு, ஸ்டிச்சு இது மாரி குழந்தைங்க வெயிட் தூக்கக்கூடாதுங்கிறக்காக, இது மாரி ஸ்ட்ராலர்ல வச்சு இழுத்துக்கிற மாரி பேக் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆதிக்குட்டி ரொம்ப நேரம் அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருந்தா. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுற டைம்ல எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. கீழ வந்தோனே சாக்லேட்டுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குங்க. இங்க வந்து மில்கா வந்து நல்லாருக்கும். நம்ம ஊரு டைரி மில்க் மாரியே இருக்கும். இந்த மில்கால பப்ளி இருக்கும். அத ஒண்ணு வாங்கிட்டு பில் போட வந்தாச்சு. எங்களுக்கு வீக்லி கிராசரி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, 50 டூ 60 யூரோஸ்க்குள்ள வருங்க ஃபேமிலிக்கு. இந்தியன் ஸ்டோர்ல வாங்குறது சேர்த்தாம. இந்தியன் ஸ்டோர்ல வாங்குறது சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 450 டூ 500 யூரோஸ்க்குள்ள வருங்க. சில டைம் எக்ஸீட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. காஃப்லேண்ட் போயிட்டோம்னா, காஃப்லேண்ட் கார்ட் நம்ம வாங்கிக்கலாம். அத வாங்கிட்டோம்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதுல பாயிண்ட் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம், அந்த பாயிண்ட்ஸ வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த விளாக் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.